நண்பர்களுக்கு வணக்கம். இது விடிஎல் பிளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை பாலகுமாரன் எழுதிய அகல்யா. போன எபிசோட்ல சிவசு அகல்யாவை பார்க்க அகல்யா வீட்டுக்கு வராரு. அகல்யா வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அகல்யா பகுதி 4. நிஜம் சொல்லட்டுமா, தாங்கிக்குவீங்களா? எனக்கு உங்களை விட உங்க அப்பாவை பிடிச்சிருக்கு அகல்யா. நான் ஜோக் அடிக்கல, ஜோக் அடிக்க புத்திசாலித்தனம் வேணும். எவ்வளவு இக்கட்டான நேரம் அவருக்கு. தன்னோட பெண் எதிர்காலம், அது சம்பந்தப்பட்ட முக்கியமான மனுஷன், அதிக பரிச்சயம் இல்லாத மனுஷன் எதிர்க்க வந்து நின்ன போதும் கடைசி வரைக்கும் பேசாம இருந்தாரே, கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் இருந்தாரே, தன் மௌனத்தை கலைக்க முயற்சி பண்ணாமல் இருந்தாரே. ஆச்சரியமா இருக்குங்க அகல்யா. அப்பா, எவ்வளவு மிருதுவான கை அவருக்கு. அவருக்கு கோபமே வராதுன்னு நினைக்கிறேன், சரியா? அகல்யா அவனை வியப்புடன் பார்த்தாள். அவன் தன்னை பார்த்து கொண்டிருப்பது போல் பட்டாலும் அவன் தன்னை தாண்டி வெகு தொலைவில் வேறு எதையோ பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தாள். அப்பாவின் மௌனத்திற்கு 2 முறை மன்னிப்பு கேட்டு 3ஆம் முறையாக மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கையில் பளிச்சென்று கையமர்த்தினான். ஒரே விஷயத்திற்கு பல முறை மன்னிப்பு கேட்கிறது எதிரில் உட்கார்ந்திருப்பவரை முட்டாளாக்கிறது. சுலபமாக இருங்க அகல்யா, கொஞ்சம் வேகமாகவே பதில் சொன்னான். அவனுடைய இந்த சிறிய கோபம் அகல்யாவுக்கு பிடித்து போயிற்று. அப்பாவுக்கு கோபம் வருங்க, கோபம் வந்தா பேச மாட்டாரு. குட், அதுதான் நிஜமான கோபம். புறக்கணிப்பதுதான் முழுமையான கோபம். உன்னோட பேசி பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்குவதுதான் சரியான பனிஷ்மெண்ட். நிறைய பேர் உரக்க சண்டை போடுவாங்க, கேட்டா கோபம்னுவாங்க. உரக்க சண்டை போட காரணம் கோபம் இல்லை, அசூயை வேறு, கோபம் வேறு. கோபம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம், லவ் மாதிரி உண்மையான விஷயம். மனிதர்கள் மேல் அன்பும் உனக்கு புரியவில்லையே என்கிற பரிதாபமும் ஒன்று சேர்ந்து கோபமாக வரும். உடனே புறக்கணிக்கத்தான் தோணும். கோபம் ஹிம்சை செய்யாது, புறக்கணிக்கும். உங்களுக்கு கோபம் வருமா அகல்யா? வேறு புடவை மாற்றி செருப்பில் அவசரமாய் கால்களை நுழைத்து சிவசுவை பஸ் ஏற்றி விடலாம் என்கிற எண்ணத்தில் வாசற்படியில் இறங்கினதும் பளிச்சென்று தயக்கமின்றி கேட்டான். எங்கேயாவது நல்ல ஹோட்டலுக்கு போய் காஃபி சாப்பிடலாமா? அகல்யா சற்று தயங்கினதும், காஃபி சாப்பிட மட்டுமில்லை, பேசுறதுக்கும் கூப்பிடுறேன். வீட்டு எல்லையை தாண்டும் முன் கேட்டான். அப்பா கிட்ட வேணும்னா கேட்டுட்டு வாங்க, அடிக்குரலில் ஆலோசனை சொன்னான். 4 தெரு தள்ளி சிவசு இதை கேட்டிருந்தால் அகல்யா வேண்டாம் என்று சொல்லியிருப்பாள். வீட்டு வாசலில் வைத்து கேட்டதும் வேண்டுமெனில் அனுமதி வாங்கி வா என்றதும் நெகிழ்ந்து போனாள். ஓ எஸ், சாப்பிடலாமே, ஆனால் எது நல்ல ஹோட்டல்? பதிலுக்கு கேட்டாள். அகல்யா வெட்கத்துடன் அந்த சின்ன அறையை சுற்றி நோட்டமிட்டாள். கடற்கரையை ஒட்டிய ஹோட்டல். ஹோட்டல் முழுவதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாய் அறைகள், மரத்தடுப்பு சுவர், குட்டை மேஜையும் எதிரும் புதிருமாய் நாற்காலிகளும், 2 பேர் மனசு விட்டு வசதியாய் பேசிக்கொள்கிற அறை. இந்த ஹோட்டலுக்கு அழைத்து வந்து சிறிய அறையின் கதவை திறந்து அவளை உட்காரச் சொல்லி காஃபிக்கு ஆர்டர் செய்ததும் ஆச்சரியப்பட்டாள். இந்த மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது என்று எப்படி தெரியும்? இவ்வளவு அமைதியாய் அந்தரங்கமாய் பேச ஒரு வசதியுள்ள இடத்தோடு எத்தனை நாள் பழக்கம்? இதற்கு முன்னாலும் வந்ததுண்டா இங்கே? மனசுள் கேள்வி பொங்க சிவசு எங்கோ தொலை தூரம் லயித்திருந்தான். சம்பந்தமின்றி, நிஜம் சொல்லட்டுமா, தாங்குவீங்களா என்று ஆரம்பித்தான். அகல்யாவால் தாங்க முடியாமல் இருந்தது. அந்த அறையின் அந்தரங்கம், ஆணும் பெண்ணுமாய் ஒரு சின்ன அறையில் முழங்கால் உரச அமர்ந்திருந்த நெருக்கம், வெளியில் உட்கார்ந்திருக்கிற யாரும் தப்பா எடுத்துக்கொள்ள கூடாதே என்கிற முதல் பயம். வெளியில் போய் உட்கார்ந்து பேசினால் என்ன என்று தோன்றியது. நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே நீங்க, கோபப்படுவீங்களா அகல்யா? அகல்யா அவனை ஏறிட்டு பார்த்தாள். இவன் மனசோ புத்தியோ தனக்கு பிடிபடவில்லையே என்று பயந்தாள். வரும் என்று சொல்லலாமா? எது சொன்னால் இவனுக்கு பிடிக்கும் என்று ஆரம்பித்தாள். நிஜத்தை சொல்கிறேன் என்று இவன் சுலபமாய் ஆராய்ந்தான். என்னால் சொல்ல முடியுமா? ஓர் ஆண் சட்டென்று நிஜத்தை சொல்ல முடியும், பெண் சொல்ல முடியுமா? பெண் புகையிலை மாதிரி என்கிறார்களே, மனம் விரித்து பேச முடியுமா? பெண் புகையிலை தானா? காரம், மனம், குணம் என்கிற வஸ்துவா? நான் நிஜம் சொன்னால் சிவசு தாங்குவானோ? ஆமாம், எது நிஜம்? எனக்கு கோபம் வருமா வராதா? எனக்கு கோபம் வரும். வந்தால் என்ன செய்வேன்? சுருக்கென்று முள்ளாய் வார்த்தையை தைப்பேன். சொல்லி ஆளை தைத்துவிட்டு நொந்து கொள்வேன். அநேகமா இதுதான் என் இயல்பு. இதை சொல்லிவிடலாமா? அகல்யா குனிந்து கண்ணாடி டம்ளரில் தன் முகத்தை பார்த்து கொண்டாள். ஒரு சின்ன கேள்விக்கு இத்தனை யோசனையா? இல்ல தானா தெரியுங்கிற மாதிரியா? சிவசு மறுபடி பேசினான். நீங்க நிறைய பதில் யோசனை பண்ணி வச்சிருக்கீங்க சிவசு. ஒரே கேள்விக்கு 4-5 பதில் உங்களால் கொடுக்க முடியுமோன்னு கூட தோணுது. ஒருவேளை உங்களைப் போல எனக்கு அதிகம் கேள்வி கேட்டுக்கிற பழக்கம் இல்லைங்க.
அப்பப்ப வெளிப்பட்டுருவேன். இத்தனை அமைதியா உட்கார்ந்து எனக்கு கோபம் வருமான்னு நான் கேட்டதே இல்லைங்க. வெரி குட். ஆனா இதை இப்படி வருத்தப்படுற குரல்ல ஏன் பேசுறீங்க? உங்க இயல்பு என்னவோ அது மாதிரியே இருங்க. யாருக்காகவும் மாத்திக்கிற போது குழப்பம்தான் வரும். முதல்ல இயல்பை மறைச்சுக்கிறதும் பிறகு படிப்படியாய் வெளியில காண்பிக்கிறதும் பெரிய அவஸ்தையாயிடும். தன்னை பத்தியே தனக்கு தெரியாம ஒரு ரெண்டுங்கெட்டான் நிலைமை வந்துவிடும். உங்களுக்கு பசிக்குதா? காஃபியோட வேற ஏதாச்சும் கொண்டாட சொல்லட்டுமா? அகல்யா மீண்டும் சங்கடப்பட்டாள். அவன் உள்முகம் புரியவில்லையே என்று வேதனைப்பட்டாள். அதிக நேரம் இந்த அறையில் உட்கார்ந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தாள். வேணாங்க, வெளியே போயிடுவோம். ஏன் அகல்யா? இந்த சின்ன ரூம் கஷ்டப்படுத்துதுங்க. அப்படியா? இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலையா? அகல்யா 4 வயசு பெண் மாதிரி இல்லை என்று தலையாட்டினாள். நான் இப்படி வந்ததில்லைங்க. யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டா கொஞ்சம் நர்வஸா இருக்கும். சிவசு வாய் விட்டு சிரித்தான். எனக்கு புரியுதுங்க அகல்யா. காஃபி சாப்பிட்டு எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசுவோம். பஸ் ஸ்டாண்ட்ல பேசலாம் இல்லையா? எங்க வீட்டு மாடியில கூட பேசியிருக்கலாம். அங்க எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது அகல்யா. அப்பா என்ன நினைச்சுக்குவாரோன்னு தயக்கமா இருந்தது. அதுதான் இங்க கூட்டிகிட்டு வந்தேன். மன்னிப்பு கேட்கிற தொனியில் பேசினான். அகல்யா அவன் சங்கடத்தை உணர்ந்தாள். அவன் சொன்னதை சரி என்கிற மாதிரி சிரித்தாள். வேணாம், இங்கேயே பேசலாம். என்கிட்ட ஒன்னும் பயம் இல்லையே அகல்யா? சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. உங்களை பிடிச்சிருக்கு அகல்யா. நீங்க நேரா வந்து பேசினது ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்களா வந்து உங்க விஷயத்தை பேசினதுல ஒரு கம்பீரம் இருந்தது. இன்னைக்கு உங்க அப்பாவை பார்த்ததும் எனக்குள்ள இன்னும் சந்தோஷம் வந்தது. நாம் கல்யாணம் செய்துக்கிட்டா நல்லா இருப்போம்னு படுது. வீட்டோட இருக்கிற பொண்ணு எனக்கு வேண்டாம். வெளி உலக விவகாரம் தெரிஞ்ச பொண்ணு தான் சரின்னு படுது என் மனதுக்கு. இங்க ஏதாவது உருப்படியா பண்ணணும்னு தோணுதுங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணுதா? சமூக சேவை மாதிரி ஏதாவது செய்யறதுல விருப்பம் உண்டா? அகல்யா அவனை ஊடுருவி நோக்கினாள். நிஜமாவே அவள் தேடிய புருஷன் கிடைத்து விட்டானா என்று ஆச்சரியப்பட்டாள். அப்பா, அவர் பேச்ச ஆரம்பிச்சாரு. நான் பள்ளிக்கூடம் பத்தி சொல்லிட்டேன் என்று உள்ளுக்குள் கூவினாள். சந்தோஷ மிகுதியால் தலையை குலுக்கி கொண்டாள். சிவசு என்ன என்றான். சின்னதா ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குங்க. பள்ளிக்கூடமா? முடியுமா நம்மால? நான் BA BTங்க. அது ஞாபகம் இருக்காகல்யா? காசு நிறைய செலவாகாதா? கட்டடம் வேண்டாமா? சின்னதா மாண்டிசோரி மாதிரி வீட்டு மாடியிலே ஆரம்பிக்கலாங்க. கவர்மெண்ட் ஒன்னும் சொல்லாதா? பசங்க வருமா? பசங்க வர்றது சிரமம்தான். ஆனா கவர்மெண்ட் ஒன்னும் சொல்லாது. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்படணும், நஷ்டப்படணும். சுத்தி சுத்தி அதே நினைப்பு இருந்தா நல்லபடியா கொண்டு வந்துடலாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிஜமாவா? உங்களுக்கும் பள்ளிக்கூடம் பிடிக்குமா? எனக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடம் ஒரு கசப்பான விஷயம் அகல்யா. பசங்களை பயமுறுத்தாத பள்ளிக்கூடமா இருந்தா பிடிக்கும். அதுக்கு பேர் தாங்க மாண்டிசோரி. வாஸ்தவம், மாண்டிசோரியா இருக்கணும் இல்லையா? என் மனசுக்குள்ள இருக்கிறது அப்படி தாங்க. வெரி குட். என்னங்க, ஆரம்பிச்சிருவோம். எப்போ? இந்த காஃபி சாப்பிட்ட உடனே. அகல்யா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தேங்க்யூ. மேஜை மேல் பதிந்திருந்த அகல்யாவின் கைகளை சிவசு வலக்கையால் பொத்தினான். தேங்க்யூ எல்லாம் வேணாம் அகல்யா. நாம சிநேகமா இருக்க ஆரம்பிச்சிட்டோம். நடுவுல வார்த்தைகள் எதுக்கு? முதல்ல ஒரு மாண்டிசோரிக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறீங்களா? ஓஎஸ், 2-3 மாண்டிசோரி தெரியுங்க. இப்பவே போகலாமா? அகல்யா எழுந்தாள். காஃபி சாப்பிட்டுட்டு போகலாமே என்றான் சிவசு. அகல்யா லேசான வெட்கத்துடன் உட்கார்ந்தாள். சுற்றி அந்த சிறிய அறையை நோட்டமிட்டாள். இப்பொழுது அந்த அறை அவளுக்கு கொஞ்சம் பிடித்திருந்தது. அத்தியாயம் 8. இனிய சிவசு, உங்களுக்கு என்ன எழுதுவது என்றே தெரியவில்லை. தினமும் ஒரு கடிதம் எழுதுவதாய் சொல்லிவிட்டேனே தவிர, எழுத உட்காரும் பொழுது சுற்றுப்புறம் முழுவதும் வெள்ளையாய் கனவு இடமாய் போய்விடுகிறது. நலம் நலமறியாவா என்று எழுதலாம். தினமும் எழுத முடியுமா? ஊர் திரும்பின நேரம் வரை மனசு கிறங்கி கிறங்கி தவித்தது. வீட்டுப்படி ஏறி அப்பாவிடம் பேசிய போது கிறக்கம் கொஞ்சம் மட்டுப்பட்டது. காய்கறியும் உளுந்தும் பரிசாய் கொடுத்தீர்கள் என்று அப்பாவிடம் சொன்னதும் சிரித்து விட்டார். ரொம்ப எளிமையான பையன்மா. வெக்கப்படாம தெளிவா இருக்கான். எனக்கே எப்ப அவனை திரும்பி பார்ப்போம்னு ஆசை வருது. வர சொல்லேன் என்றார். சிவசு, நான் மறுபடி கிறங்கி போனேன். பேப்பரை பிரித்து உளுந்தை பையில் இருந்து கொட்டி ரொம்ப நேரம் அளந்து கொண்டிருந்தேன். எடுத்து டப்பாவில் கொட்ட மனசே வரவில்லை. ரொம்ப நேரம் கழித்து டப்பாவில் போட்டேன். மறுபடி திறந்து உளுந்து அதில் இருக்கிறதா என்று பார்த்தேன். 2 பருப்பு எடுத்து வாயில் போட்டுக்கொண்டேன். பிச்சு என்கிறீர்களா? பிச்சுதான். அப்பா ஒரு குறுந்தொகை சொல்வார். என் பிரிவு நோய் அறியாது இந்த ஊர் கவலையின்றி தூங்குகிறது. ஓவென்று கூச்சலிட்டு சுவரில் முத்தி இந்த ஊரை உலுக்கி எழுப்பினால் என்ன என்று தலைவி தவிப்பாள். சரியான லூசு என்று முதலில் அவளை பற்றி கேட்டபோது சொன்னேன். இன்று சிநேகமானேன். என் சொல்வேன், என் நிலையறியாது துஞ்சும் இவ்வூருக்கே
என்று அடிக்கடி முணுமுணுக்கிறேன். சிவசு, பிரிவு துயர் பெண்களுக்கு மட்டும்தானா? ஆண் இவ்விதம் தவித்ததாய் செய்தி உண்டா? எதையும் தாங்க முடியாத ஜன்மமாய் பெண் இருக்கிறாளா? இது உண்மை இயல்பா இல்லை அதீத கற்பனையா? அடிக்கடி நிலை நிறுத்திக் கொண்டாலும் சமயத்திலும் மனசு அரற்றத்தான் செய்கிறது சிவசு. கொஞ்சம் சந்தோஷ அரற்றல் இது. சுகம் இருக்கிறது இதில். நீங்கள் எவ்விதம் இருக்கிறீர்கள் சிவசு? நோ நோ, நத்திங் லைக் தட் என்று சொல்வீர்களா? உண்மையாகவா? உண்மையெனில் ஆச்சரியம்தான். எனக்கு உங்கள் நிலையை வெட்கமின்றி எழுதுவீர்களா சிவசு? ஒரு வேளை பெண்ணை காட்டிலும் பரந்த உலகமாய் இருப்பதால் ஆணுக்கு பிரிவு பற்றி துயரப்பட நேரம் இருக்காதோ? ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் வரும்போது பிரிவு மறந்து போகுமோ? இங்கும் வேலைகள் இருக்கின்றன. காலையில் பெயிண்டர் வந்தான். 3000 ரூபாய்க்கு எஸ்டிமேட் கொடுத்தான். சரி என்று சொல்லிவிட்டோம். உடனே சுவர்களை சுரண்டி தேய்க்கும் வேலை ஆரம்பித்து விட்டார்கள். ஓலை கூரை வேண்டுமா சிவசு? ஆஸ்பெஸ்டாஸ் எழுப்பி விடலாமா? வெப்பம் தாங்குமா குழந்தைகள்? ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு கீழே தட்டி கொடுக்கலாம் என்கிறார் அப்பா. பின்பக்கம் நீங்கள் சொன்னபடி மரங்களை சாய்க்காமல் மணல் மட்டும் கொட்டுகிறேன். வாழைகள் வேண்டாம் என்கிறார் அப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மாடிப்படியில் ஜன்னல் வைத்து வெளிச்சமாக்குகிறேன். வேண்டாமோ என்று தோன்றிற்று ஒரு க்ஷணம். குளிர்ச்சியாய் இருட்டாய் இருக்கும் இடம் அது. நீங்கள் நின்று முதலாய் என்னை தொட்ட இடத்தில் சற்று நேரம் உட்கார்ந்து கொண்டேன். இதையெல்லாம் அப்பாவுக்கு தெரியாமல் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்பா ரொம்ப சூட்சுமம். அவரை ஏமாற்றுவது கஷ்டம். சிவசு, அடுத்த வாரம் வாருங்கள். பரவாயில்லை, ஹோட்டல் சாப்பாடு என்றாலும் பரவாயில்லை. வாருங்கள், பேசுவோம் சிவசு. நீங்கள், நான், அப்பா மூவரும் பேசுவோம். மாண்டிசோரி பற்றி, இலக்கியம் பற்றி, வாழ்க்கை பற்றி, கடவுள் பற்றி பேசுவோம். மேலும் மேலும் தெரிந்து கொள்வோம். எப்போது வருகிறீர்கள் சிவசு? அப்புறம் ராத்திரி பாட்டு கேட்டேன். சிவாஜியும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை. சிட்டுக்குருவி பாடுது, தன் பெட்டை துணையை தேடுது. அந்த பாட்டுக்கு அப்புறம் ரேடியோவை அணைத்து விட்டேன். தனிமையை மனசு கனவோடு அலைவதை இதை விட வேறு பாட்டு சொல்ல முடியுமா? சிவசு, அப்போ என்ன நினைத்தீர்கள்? நான் அந்த படம் பார்த்ததில்லை சிவசு. சிவசு, நான் கல்யாணமானவள். ஆனால் இதுவரை நான் யாரையும் காதலித்ததில்லை. ஆனால் கடவுளே, இன்று 5 நிமிடத்திற்கு ஒரு முறை மனசு அனல் மெழுகாய் உருகி துவண்டு போகிறது. அம்மாவுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுங்கள். மணியக்காரரை விசாரித்ததாய் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நிச்சயம் வாருங்கள் சிவசு. ஆமாம், முதல் கடிதம் கிடைத்ததா? பதிலே இல்லையே. சிவசு என்று கடிதம் மொத்தமும் எழுதினது கோபமா? பதிலுக்கு அகல்யா அகல்யா என்று எழுதக்கூடாதா? எழுதுங்கள் சிவசு. அன்புடன் உங்கள் அகல்யா. சிவசு கடிதத்தை மடித்து நெஞ்சருகே வைத்துக் கொண்டான். மெல்ல மேஜையை திறந்து பேனாவை எடுத்தான். வேண்டாம், இப்போது பதில் எழுத வேண்டாம். 4 மணி நேரம் கழித்து எழுதுவோம். 4 மணி நேரம் கழித்து கூட வேண்டாம். நாளை விடிக்கால இதற்கு பதில் எழுதுவோம். இரவில் அகல்யாவுக்கு பதில் எழுதினால் இரக்கமாய் அவள் மாதிரியே உருகி கடிதம் எழுதும்படி நேரிடும். பகல் நேரத்தில் பதில் எழுதினால் சுருக்கமாய் தெளிவாய் எழுதலாம். இப்போது வேண்டாம். சிவசு மறுபடி கடிதத்தை பிரித்து படிக்கலாமா என்று நினைத்தான். வேண்டாம் என்று தீர்மானித்துக் கொண்டான். ஆனால் ஏதாவது எழுத வேண்டும் போல் தோன்றிற்று. வெறுமே ஒரு பேப்பரில் கிறுக்கிக் கொண்டிருப்பது சுகமாய் இருக்கும் என்று பட்டது. மேஜையை திறந்து பேனாவை பிரித்து லெட்டர் பேடில் மெல்லிய கோடுகளை இழுத்தான். அகல்யா என்று எழுதினான். 2 கண்கள் வரைந்து நடுவே பொட்டு வைத்து வரைந்ததை உற்று பார்த்து கொண்டிருந்தான். சிவசு நாற்காலியை விட்டு எழுந்தான். கடைக்கு வெளியே வந்து நின்றான். ஒரு முறை திடமாய் சோம்பல் முறித்தான். மறுபடி கடைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டான். காதல் என்பதில் காமம் இருப்பினும் காமம் என்பதில் காதலே இல்லை. எங்கோ படித்த கவிதை வரிகள் நினைவுக்கு வந்தன. இது விரகம்தான். இந்த நேரம் எனக்குள் துள்ளுவதும் விரகம்தான். காதல் என்கிற அனுமதிக்கு காத்திருந்த விரகம். ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம் என்று தெரிந்த பிறகு அனுமதிக்கப்படும் விரகம். அத்தியாயம் 9. பள்ளிக்கூடத்துக்கு சரவிளக்கா? எதுக்குங்க சிவசு? விலை வேற அதிகமா சொல்வாங்க. இதுக்கு உருப்படியா வேற ஏதாவது வாங்கலாம். விலைக்கோசரம் தான் வேணாங்கிறியா? நோனோ, விலைக்கோசரம் இல்ல. பள்ளிக்கூடம், சரவிளக்கு இரண்டும் ஒத்து வருமா? கண்ணாடி சாமான பசங்க உடைச்சிருச்சுன்னா எங்கேயாவது பெரிய ஹோட்டல், அரண்மனைக்கு சரி வரும். நமக்கு எதுக்கு? ஹோட்டலை ஏன் சரவிளக்கு போடுறான் அகல்யா? அட்ராக்டிவா இருக்க. அப்ப பள்ளிக்கூடம் அட்ராக்டிவா இருக்க கூடாதா? இப்படியே அட்ராக்ட் பண்ணணும். பண்ணலாம் அகல்யா. நீ மாண்டிசோரி ஆரம்பிக்க போற. ஹைஸ்கூல் இல்ல. எங்க பள்ளிக்கூடத்துல இவ்வளோ பெரிய சரவிளக்கு இருக்குன்னு குழந்தை போய் வீட்டுல பேசணும். ராத்திரி தூங்குற போது இத பத்தி நினைச்சுக்கணும். உங்க ஸ்கூல்ல இருக்கா, எங்க ஸ்கூல்ல இருக்குன்னு பெருமை பேசணும். மறுபடி காலையில வந்து கண்ணு விரிய இத பார்க்கணும். கையெட்டாத தூரத்துல இது தொங்கும் அகல்யா. நல்லா இருக்கும்னு படுது, வாங்கலாமே. ஐயோ, இங்க விலை போட்டிருக்கு சிவசு.
10,000 ரூபாயாம். விட்டுருங்க போலாம். வாங்கின வரைக்கும் பில் போடுப்பா. 8 டியூப் லைட், 2 டேபிள் லேம்ப், 3 விசிறி, ஒரு வாட்டர் ஹீட்டர். டிஸ்கவுண்ட் உண்டா? அகல்யா கூட்டி பெருக்கி கழித்து கடைக்காரனுடன் வாதாடி பர்ஸை பிரித்து பணத்தை எண்ணினாள். இன்னும் என்ன வேணும் என்று மறுபடி கடையை யோசனையுடன் சுற்றினாள். எலக்ட்ரிக் பெல். சிவசு, பள்ளிக்கூடத்துக்கு மணி வேணா? அகல்யா திரும்பி பார்த்தாள். சிவசு சாண்ட்லியர் அருகேயே நின்றிருந்தான். சிவசு, பெல் வேணா பள்ளிக்கூடத்துக்கு? நான் வாங்கிட போறேன் அகல்யா. என்னது இது? இந்த சரவிளக்கு. சிவசு, என்னோட பரிசா இருக்கட்டும் அகல்யா. தயவு செய்து சொல்ற பேச்ச கேளுங்களேன். மாட்டேன். பள்ளிக்கூடம் நல்லபடியா வரட்டும். உங்க ஊர் கோயிலுக்கு வாங்கி போடலாம். நான் கோயிலுக்கு விளக்கு போட்டிருக்கேன், பள்ளிக்கூடத்துக்கு போட்டதில்ல. இது சான்ஸ், போட்டுற போறேன். கண்ணாடி ஜாயிண்ட், குழந்தைங்க இருக்கிற இடம். பரவாயில்ல அகல்யா, நல்லா இருக்கும். ஆபத்து ஒண்ணும் இல்ல. ஹால்ல மாட்டலாம் அகல்யா. தாசி வீடு மாதிரி இருக்கும். சம்பந்தம் இல்லாம. சட்டென்று சிவசு அகல்யாவை நோக்கி திரும்பினான். வெறித்தான். அகல்யா நாக்கை கடித்து கொண்டாள். வலித்த நாக்கை பொத்திக் கொண்டாள். ச்சே, அபத்தமாய் பேசிவிட்டேன். கடவுளே, எவ்வளவு மேகம், மழை. கடவுளே, ஐம் சாரி. மெல்லியதாய் சிவசுவின் முகத்தில் கவலை பிரிந்து கண்ணில் முட்டி கனத்து இமைகள் தாழ அவன் கைகளை பிடித்து கொண்டாள். மன்னிச்சிடுங்க சிவசு, பிளீஸ் மன்னிச்சிடுங்க. இனி இப்படி பேச மாட்டேன். நிச்சயமாய் பேச மாட்டேன். தெரியாம நினைப்பில்லாம பேசிட்டேன். தயவு செய்து மன்னிச்சிடுங்க கெஞ்சினாள். அவன் இமைகள் நிமிர்ந்தன, கண்கள் பளபளத்தது. கடல் அளவு வேதனை மண்டி கிடந்தது. அகல்யா அவன் புஜத்தில் தலையை சாய்த்து மறுபடி சாரி என்றாள். போகட்டும், போகலாம் வா. சரவிளக்கு வாங்கிக்கலாம் சிவசு. வேணாம், நீ சொல்றதும் சரிதான். கொஞ்சம் கம்பீரம் குறைவுதான். இதுல சிருங்காரமா தான் இருக்கிற மாதிரி படுது இப்ப. இல்ல சிவசு, இருக்கு அகல்யா. மிஸ்டர், பில் போடாதீங்க. இந்த சாண்ட்லியர் வேணும். எப்படி பேக் பண்ணுவீங்க? நீங்க மாட்டி கொடுப்பீங்களா? அகல்யா துள்ளி நகர்ந்து கடைக்காரனுடன் பேச ஆரம்பித்தாள். சிவசு அங்கேயே பள்ளிக்கூட ஹாலில் மானசீகமாய் விளக்கை பொருத்தி எரிய விட்டு அம்மாவின் நினைவாக நின்றான். நெற்றி சுட்டியும் ஜிமிக்கியும் வங்கி வளையலுமாய் 13 வயசு பெண் போலி புன்னகையுடன் அதற்கு கீழே நடனமாடிக்கொண்டிருந்தாள். அம்மா தலையை விரித்து கொண்டு பேசினது நினைவில் ஓடிற்று. விளக்கு வச்சா எல்லா வீட்டு குழந்தைகளும் பாடம் படிக்கும், வாய்ப்பாடு சொல்லும். நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நட்டுவனார் குரல் கேட்டா வயிறு நடுங்கும். பயமும் வேதனையுமா பின்பக்கம் போய் கால் அலம்பிக்கிட்டு வருவேன். அழுமூஞ்சி, ராப்பிடைன்னு அம்மா திட்டுவாங்க. படிக்கணும், ஸ்கூல் போகணும்னு ரொம்ப ஆசை தம்பி. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயா சொல்லி கொடுத்தாரு எழுத படிக்க. ஐயா எனக்கு புருஷன் மட்டுமல்ல தம்பி, குரு, சிநேகிதம், தெய்வம். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி ஒரு ரா முழுக்க இதுக்கு அர்த்தம் சொன்னாரு. ஐயாவை விழுந்து கும்பிடுற போதெல்லாம் இந்த வரிதான் எனக்குள்ளார ஓடும். நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? பள்ளிக்கூடம் போவலையேன்னு குறை உண்டே தவிர கோயில் குளமெல்லாம் விட்டே போச்சு எனக்கு. அதற்கு பிறகு சிவசுவும் கோயிலுக்கு போனதில்லை, சாமி கும்பிட்டதில்லை. அதில் விருப்பமும் இல்லை, வெறுப்பும் வரவில்லை. எப்பா, ஹால் பளீர்னு ஆயிடுச்சு சிவசு. எனக்கே திரும்பி திரும்பி இதை பார்க்கணும் போல இருக்கு. குழந்தைங்க நிச்சயம் சந்தோஷப்படும். சே, என்ன மாதிரி பேசின? நாக்குல சூடு இழுத்துருக்கணும். சே, மறந்து போ அகல்யா. சிவசு சாண்ட்லியரை நிறைவுடன் பார்த்தான். சின்ன சின்ன விரல் நீள ஸ்படிக சரங்களுடன் அந்த பெரிய சரவிளக்கு ஹாலில் மிக மெல்லிய ஒலிகளை எழுப்பிக் கொண்டிருந்தது. ரசமான ஒலிகள். ஏதோ ஒரு தாளத்திற்கே உட்பட்ட சப்தம். கிளுகிழுப்பாய், சில சமயம் பெண்ணின் சிரிப்பாய், சில சமயம் ஜலதரங்கமாய், வீடு திரும்பும் கறவை கூட்டத்தின் கழுத்து மணி சப்தமாய், விடியலில் புதரில் இருந்து குப்பென்று சந்தோஷத்துடன் பறக்கும் வலியன் கூட்டமாய், அழகான பெண்ணின் கொலுசின் ஓசையாய். சாண்ட்லியரை மாட்டின ஒரு நிமிஷத்தில் சிவசுவன் மனசில் பல படிவங்கள் வந்து போயின. அந்த சாண்ட்லியருக்கு நேர் கீழே உட்கார்ந்து துரிதமாய் வீணை வாசிக்க வேண்டும் போல் சிவசுக்கு பட்டது. அவனுக்கு வீணை வாசிக்க தெரியாதே, அதன் சூட்சுமங்கள் பிடிபட்டதே இல்லை. ஆனாலும் அந்த வாத்தியம் பற்றி சகலமும் தெரிந்தவனாய் அமர்ந்து மீட்க வேண்டும் போல் தோன்றிற்று. ரொம்ப சந்தோஷமான நேரங்களில் இப்படி தோன்றும். இவ்விதம் மட்டுமே தோன்றும். சில சமயம் ஒரு முரட்டு குதிரையில் ஆரோகணித்து நளினமாய் விரட்டி கொண்டு போவதும் தோன்றும். அதுவும் ஒரு சந்தோஷம், வீணை வாசிப்பது போல் சந்தோஷம். ஆனால் அதுவரை குதிரையும் ஓட்டியதில்லை. இது ஏன்? தன்னைத்தானே சிரிப்புடன் சிவசு சில சமயங்களில் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆளுமையில் உள்ள ஆசை என்று புத்தி பதில் சொல்லிற்று. வலிமை மிக்க ஒன்று தனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது என்கிற லேசான திமிரின் சாயல் என்று பதில் வந்தது. இதற்காக நேரடியாய் வீணை வாசிக்கிற சுகத்தையும் குதிரை ஏறுகிற வேதனையையும் கை கொள்ள தேவையில்லை.
இதற்கு இணையாய் உள்ள காரியங்களை செய்தால் போதும். வழங்குதல் இதற்கு இணையான காரியம். ஒரு நிறைவை தருகிற விஷயம். நிறைவுக்கப்பால் ஏற்படும் சந்தோஷம் பரம சுகம். வெகு நாளைக்கு பிறகு இப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டிருக்கிறது. கோயிலுக்கு விளக்கு போட்ட போது இந்த நிறைவு வரவில்லை. அதை முன்பின் தெரியாத அகல்யாவிடம் என் செலவு என்று பரிமாறிக்கொண்ட போது நிறைவு வந்தது. வேறு எங்கு விளக்கு போடணும், என் புத்தி அலையும் என்று அவளிடம் உண்மையை சொன்ன போது அதிகரித்தது. வெட்கமின்றி இருத்தலும் ஒரு சந்தோஷம். நிஜம் சொல்வது பரம சுகம். சந்தித்து சில நாட்களிலேயே இரண்டாவது முறையாக அகல்யாவின் மூலம் இந்த சந்தோஷம் ஏற்பட்டுவிட்டது. இந்த சரவிளக்கு சந்தோஷத்திற்கு தான் மட்டும் காரணமில்லை, அகல்யாவும் காரணம். சட்டென்று அகல்யா தூக்கி எறிந்த வேகத்திலேயே வாரி அணைத்துக் கொண்டதும் வெகு நாள் பசுமையாக இருக்கும். தாசி வீடு என்று சொன்னது ஆரம்பத்தில் சிரமமாகத்தான் இருந்தது. தோளில் சாய்ந்து மன்னிப்பு கேட்டதும் குறைந்து விட்டது. சாண்டியருக்கு ஓடிப்போய் காசு கொடுத்ததும் மறைந்து விட்டது. இந்த விலை இதற்கு அதிகம்தான், அகல்யாவுக்கு பாரம்தான், என் காசாய் இருக்கட்டும் என்று உடனே சொன்னால் பிரித்து பேசுவதாய் போகும். அகல்யாவின் மனசு வேதனைப்படும். உறவில் குழப்பம் தலையெடுக்கும். ஆனால் இந்த செலவு என்னுடையதாய் இருப்பதுதான் உத்தமம். என் செலவில் அகல்யாவுக்கு இந்த சந்தோஷம் புரிபட அப்போது மறுபடியும் எனக்கு கர்வம் பொங்கும். வீணை வாசிக்கிற சந்தோஷம் வரும். அகல்யா இனிமையானவள். சற்று முரட்டு இனிமை, அசுர தித்திப்பு. அவள் பதட்டத்திற்கும் பரபரப்பிற்கும் அவளின் அதீத சக்தி காரணம். வலிமை மிக்க ஒரு பெண் துணைவியாய் கிடைப்பது அதிர்ஷ்டம்தான். இணையான வலிமையுடன் துணை இருக்கிறது என்பதே கர்வம்தான். அம்மா சொல்லுகிற பெண்ணுக்கு தாலி கட்டி அவள் அறியாமைக்கு அசந்து போய் உட்கார்கிற சோகம் நல்ல வேளை எனக்கு வரவில்லை. வாழ்நாள் முழுவதும் ஒரு பெண்ணுக்கு திரும்ப திரும்ப அரிச்சுவடையை சொல்லிக் கொண்டிருக்கும் சோகம் நல்ல வேளை எனக்கு ஏற்படவில்லை. இவள் எனக்கு இணையாக வருவாள், என்னை மீறியும் போவாள் என்கிற நினைப்பு வரும்போது என்னுள் மீண்டும் புதிதாக ஒரு வேகம் பிறக்கிறது. அகல்யா சேலை தலைப்பை இழுத்து சொருகிக் கொண்டு சிவசுவின் எதிரே வந்து, என்ன யோசனை என்றாள். 2 பல்பு மாட்டணும், ஹெல்ப் பண்றீங்களா? குழந்தை மாதிரி தலையாட்டி கொண்டே கேட்டாள். மலர்ந்த கண்கள், வளைந்த இதழ்கள், கூர்மையான நாசி, கழுத்திலிருந்து சரட்டென்று வழுக்கி இறங்கும் தோள்கள், இழுத்து சொருகின புடவைக்கு நடுவே இடுப்பின் இடைவெளி. சிவசு குதிரையில் ஏறி அமர்ந்தான். என்ன ஆச்சு என்று மெல்லிய குரலில் கேட்டாள். ஐ லவ் யூ அகல்யா. சிவசு பதில் சொன்னான். இது வேறு வித லவ் யூ, வேறு அர்த்தம் காட்டுகிற சொல். இந்த லவ் யூக்கு அனுமதி கொடு என்கிற அர்த்தம். கொடுக்காமல் போனால் பிடுங்குவேன் என்று பொருள். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இந்த லவ் யூவா? அதுவும் சிவசுவா? என்னாச்சு? அகல்யா மறுபடியும் கேட்டாள். தன் குரலை தானே நடுக்கமாய் உணர்ந்தாள். ஐ லவ் யூ அகல்யா. சிவசு அதே பதிலை சொன்னான். காயப்பட்டு விட்டானோ? காயத்திற்கு உடனே மருந்து போட்டு விட்டதால் மலர்ந்து விட்டானோ? மலர்ச்சியை வெளிப்படுத்த தவிக்கிறானோ? இது மன்னிப்பு கேட்ட மகிழ்ச்சியா, இல்லை சரவிளக்கு தந்த சந்தோஷமா? ஆனால் இந்த பகல் வேளையில், வெயில் புழுக்கத்தில் வீட்டுக்கு நடுவே இந்த லவ் யூ எதற்கு? வேண்டாம் எனில் விடுவானா? எதற்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? சிவசுவை வேதனைப்படுத்திவிட்டு விலக்கி வைப்பது எதற்கு? அப்படி என்ன செய்துவிடப் போகிறாய்? உலகத்தில் நடக்காத காரியம் எதை நடத்திவிடப் போகிறாய்? உனக்கு நான் வேண்டும் இப்போது, அவ்வளவுதானே. வா, வந்து எடுத்துக்கொள். ஆனால் அதை வாயை திறந்து எப்படி சொல்வது? வாயை திறக்காமல் எப்படி புரிய வைப்பது? அகல்யா அவன் தலையை கோதிவிட்டாள். நம்ம ரூமுக்கும் ஒரு சாண்டிலியர் வாங்கலாமா? இதை விட பெருசா, ரூம் முழுக்க நிறைஞ்சிருக்கும்படியா இன்னொன்னு வாங்கலாமா? சிவசு வாய் விட்டு சிரித்தான். முருகி சிவந்த கழுநீரும் முதிரா இளைஞர் ஆருயிரும் திருகிச் செருகும் குழல் மடவீர் அம்போர் கபாடம் திறன்மினோ. சிவசுவின் மனசு பரணி பாடிற்று. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Blogs VDL. நன்றி, வணக்கம்.